ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவிஷ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ இப்போ ரீசெண்டாக ஆக்டர் சூர்யா அண்ட் பிசல் ஜோசப் இவங்களோட ப்ராஜெக்டை பற்றி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சினி இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இருக்கக்கூடிய ரூமர்ஸ் அது உண்மையா இல்லையா, தென் இதை தாண்டி பிசல் ஜோசப்க்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கிடையில் இது எப்படி பண்ண போகிறாரு, அந்த ஒரு சில முக்கியமான கமிட்மெண்ட்ஸ் என்ன, பிசல் ஜோசப் வந்து சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸ்னு ஒன்று சொல்லி பில்ட் பண்ண போகிறாரா அப்படின்ற ஓவராலான பல விஷயங்கள் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிசல் ஜோசப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்டர் அண்ட் டைரக்டர், ஸோ இவர் வந்து ரெண்டுமே அப்படின்னு சொல்லலாம். மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆக்டர்னா அது இவர் தான். பக்கா வேர்சடைல் ஆக்டர், ஒரு ஹீரோவும் காமெடியனாகவும் எல்லாமே கலந்த ஒரு பக்கா கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்காரு. மாசத்துக்கு ஒரு படங்கள் இவர் நடித்த படங்கள் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் வந்து சக்க போட்டுட்டு இருக்கு. வர எல்லா படமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். கதை சூப்பர், இவரோட ஆக்டிங், இவரோட ஸ்டோரி செலெக்ஷன்லாம் பக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் மலையாளம் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு பெரிய ஆக்டரா வந்துகிட்டு இருக்காரு. அதை தாண்டி இவர் வந்து ஒரு டைரக்டரும் கூட. ஸோ மின்னல் முரளின்னு சொல்லக்கூடிய தரமான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு, அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. இப்படி இருக்க இந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சக்திமான் அந்த படத்தோட டைரக்டரா கமிட் ஆயிருக்கான்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அஃபிஷியல் நியூஸாவே வந்திருந்தது. இந்த ஒரு படத்துக்கான கதை, இந்த ரைட்டிங் ப்ராசஸ், ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ்லாம் வந்து இப்போ பேரலா அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஷூட்டிங் இந்த வருஷத்தோட மிடில் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட்டுக்குள்ள முடிச்சு நெக்ஸ்ட் இயர் படம் எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும்ன்ற பிளான்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நியூஸஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. பிகாஸ் ஒரு பக்கம் ரன்வீர் சிங் அவரோட அந்த ஒரு கமிட்மெண்ட்ஸை ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்காரு, இங்க இவருமே பேரலா இவரோட கமிட்மெண்ட்ஸை வந்து சைட் பண்ணிட்டு இருக்காரு. இது தாண்டி இவங்க ரெண்டு பேருமே இந்த வருஷத்தோட மிட் ஆர் எண்டுக்குள்ள வந்து இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து கிக் ஆஃப் பண்ண போறாங்கன்றதுக்கான நியூஸ் வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு சிச்சுவேஷன் இப்போ இன்னொரு நியூஸுமே வந்திருக்கு. இப்போ ரீசெண்டா ஆக்டர் சூர்யா வந்து பாத்தீங்கன்னா பிசல் ஜோசப்ட்ட பேசி இந்த மாதிரி அவர்கிட்ட ஒரு லைன் கேட்டிருக்காரு. அந்த ஒரு லைன் நல்லா இருக்கு, அதை டெவலப் பண்ணுங்க, நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரமே ஆக்டர் சூர்யாவுமே அவருக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட், லைக் இப்போ ஆர்ஜே பாலாஜி சாரோட படம் நடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வாடிவாசல் படம் இந்த வருஷம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏப்ரல் ஆர் மார்ச்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு அந்த படத்தை எப்படியா ரிலீஸ் பண்ணணும்னு அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டு படங்களோட ஷூட்டிங் ப்ராசஸ்ல அவர் இருக்க போறாரு. அப்படி பார்க்கும்போது இதுக்கு அடுத்து ஆக்டர் பிசல் ஜோசப்போட இயக்கத்துல ஆக்டர் சூர்யா நடிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோ ஜானர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு டைரக்ட் பண்ணக்கூடிய எல்லா டிரெக்ஷனுமே ஒருவேளை அதுவும் பண்ணா லிட்டரலி எல்லாமே சூப்பர் ஹீரோ கான்செப்டாவே பண்ணக்கூடிய ஒரு டைரக்டரா இவர் வந்து இருந்திருக்காரு. அதுவும் சூப்பரா பண்ணுவார் இவர். ஏன்னா இவர் வந்து மின்னல் முரளி அமேசிங்கான ஒரு அவுட்புட்டை கொடுத்தாரு. அந்த ஒரு ட்ரஸ்ட்னால தான் இவர் கைக்கு வந்து சக்திமான் ப்ராஜெக்ட் போயிருக்கு. அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா சூர்யா சாரை வச்சு ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் பண்ணாலும் அது வந்து சூப்பரா புல் ஆஃப் பண்ணக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி இவர்கிட்ட இருக்கு. ஒருவேளை பக்காவா பிளான் பண்ணபடி இந்த வருஷத்தோட மிட்ல சக்திமான் படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னா டெஃபினட்டா நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்குள்ள வந்து படம் முடிஞ்சு நெக்ஸ்ட் இயரோட எண்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சக்திமான் ப்ராஜெக்ட் வந்து ரிலீஸ்க்கு ரெடி ஆயிரும். அப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் கிட்ட வரும்போது கரெக்டா வாடிவாசலுமே கிட்டத்தட்ட ஷூட்டிங் ஒர்க் முடிஞ்ச ஒரு நிலையில இருக்கும். அந்த டைம்ல இவங்க வந்து சேரலாம் அப்படின்ற அந்த பிளானிங்காக இப்பவே ஸ்டோரி கேட்கிறாரா அப்படின்றது தெரியல. பட் இப்போ வரையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தையே தான் போயிருக்கு. இது வந்து இந்த ப்ராஜெக்ட் கிக் ஆஃப் ஆகுமா இல்ல டிராப் ஆகுமான்றது தெரியல. பட் ஒருவேளை நடந்தா சூப்பரா இருக்கும். இதை தாண்டி இதை வந்து லிங்க் பண்ணி பார்த்தாலும் அமேசிங்கான ஒரு ஸ்ட்ரக்சரா வந்து பில்ட் ஆகுது. லைக் இப்போ வந்து ஒரு டைரக்டர் எதுக்கு அனாவசியமா தேவையே இல்லாம தொடர்ந்து சூப்பர் ஹீரோ படங்களாக பண்ணிட்டு இருக்காரு, அதுவும் எதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு லிங்கே இல்லாத படங்கள் எதுக்கு அவர் பண்ணணும். லைக் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்த ஒரு ஹீரோ இந்த மின்னல் முரளி இப்போ வந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி நார்த் சைட்ல சக்திமான்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கேரக்டர் வச்சு ஒரு எடுத்து பண்றாரு. அடுத்து இங்க தமிழ்நாடு சைட்ல ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டர் ஒன்று பண்றாரு அப்படின்னும் போது மேபி இதை ஒரு வந்து பேரலா ஒன்னு சேர்க்க வாய்ப்பு இருக்கு. லைக் மார்வல், டிசி அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால வந்து பெருசா எதுவும் இல்ல. இங்க காப்பி ரைட் வாங்கணும், அங்க காப்பி ரைட் வாங்கணும். ஜஸ்ட் அந்த ப்ரொடியூசர்கிட்ட மட்டும் பேசி இதை இன்டர் கனெக்ட் பண்ணாங்கன்னா மின்னல் முரளி, சக்திமான், அதுக்கப்புறம் இப்போ ஒருவேளை தமிழ்ல சூர்யா சாரை வச்சு சூப்பர் ஹீரோ கான்செப்ட்ல ஒரு படம் பண்ணா இவங்க மூணு பேரையும் ஒரு படத்துல சேர்த்து பிசல் ஜோசப் தனக்குன்னு ஒரு யூனிவர்ஸே இங்க பில்ட் பண்ண முடியும். இந்தியன் அவெஞ்சர்ஸை கூட இவரால் உருவாக்க முடியும். கிட்டத்தட்ட டீமை வந்து பாத்தீங்கன்னா இவரால் கிரியேட் பண்ண முடியும். ஒருவேளை இது ப்ராப்பரா நடந்துச்சுன்னா 3 ஹீரோஸ் மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில சூப்பர் ஹீரோ படங்களை கூட பண்ணலாம். ஏன்னா இப்ப அவர் டைரக்ட் பண்ணக்கூடிய படங்கள் எல்லாமே சூப்பர் ஹீரோ கான்செப்டா தான் இருக்கு. அதை வச்சு நான் சொல்றேன். அடுத்து இவர் வந்து மின்னல் முரளி 2
வேற எடுக்கணும். ஸோ அதுக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அதுவும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அதுவும் ஹைலி ஆன்டிசிபேட்டட் ப்ராஜெக்டா இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் மின்னல் முரளி 2வும் இவர் எடுக்கணும். ஸோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இவருக்கு சூப்பர் ஹீரோ ஜானர் டைரக்டராகவே தான் இவர் வந்து போறாரு அப்படின்றது வந்து நமக்கு நல்லா தெளிவா தெரியுது இப்பத்துல இருந்தே. ஒரு ஆக்டரா அவர் என்னதான் வெர்சிடைலா நிறைய ஸ்டோரிஸ் சூப்பரா பிக் பண்ணியிருந்தாலுமே ஆஸ் ஒரு டேரக்டரா அவரோட ஜானர் இப்போதைக்கு சூப்பர் ஹீரோ ஜானரா தான் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஆஸ் ஒரு டேரக்டரா அவரோட கெரியர்ல பெரிய லைன் ஒரு பெரிய பாத் வந்து வரிசையா போய்கிட்டு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஆக்டர் சூர்யா வந்து சூப்பர் ஹீரோ ஜானர்ல வந்து நடிக்க போறாரா, ஸோ சக்திமான் படத்தோட ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சூர்யா சார் வந்து சூப்பர் ஹீரோ கான்செப்ட்ல அதுவும் விஜய் ஜோசஃபரோட டைரக்ஷன்ல நடிச்சா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட தாட்ஸ் அண்ட் விஷன்ன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு உங்களை மீட் பண்றது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.